கண்ணெதிரே தோன்றினாள். இந்தாங்கம்மா. இதையே என்கிட்ட கொடுக்கற? அதான் பொசுக்கிட்டே இந்த புடவைய. கொஞ்சம் வாங்கி பாருங்கம்மா. அம்மா, புடவைய கொஞ்சம் பிரிச்சு பாருங்கம்மா. புடவையில எப்படி அயன் பாக்ஸ் விழுந்து ஓட்டையாச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிற என் தெய்வத்தோட மனவேதனைக்கு என்ன அறியாமையே நானே காரணமாயிட்டேன். என் மேல உங்களுக்கு இருக்கிற கோபத்தை போக்கணுங்கிறது என் எண்ணம் இல்லம்மா. உங்க மனவேதனைய போக்கணுங்கிறது தான் என் எண்ணம். அதனாலதான்மா பொசுங்கின இடத்துல நீங்க உயிரா நேசிக்கிற உங்க அம்மாவோட உருவத்தை எம்ப்ராய்டரி போட்டு எடுத்துட்டு வந்தேன். சாதாரணமா ஒரு பூ மாதிரியும் இல்ல வேற டிசைன்ல நீ எம்ப்ராய்டரி போட்டு எடுத்துட்டு வந்திருந்தா நான் நிச்சயம் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா என் அம்மா உருவத்தை போட்டு நீ எடுத்துட்டு வந்த பாத்தியா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் அம்மா உருவத்தை போடணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? புடவை பொசுங்கின இடத்த பாத்துக்கிட்டே இருந்தப்ப அப்போ என் மனக்கண்ல உங்க அம்மாவோட உருவம் தான் வந்துகிட்டே இருந்தது. அதான் அப்படியே எம்ப்ராய்டரி பண்ணிட்டேம்மா. நீ பண்றதெல்லாம் ஆரம்பத்துல தப்பா இருந்தாலும் கடைசியில அது நல்ல விதமா தான் முடிஞ்சிருது. அதத்தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப எமோஷனல் டச்சா இருக்கு. இனிமே இந்த புடவைய கட்டிக்கிட்டு நான் எங்க போனாலும் என் அம்மா என் கூடவே வர மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் சக்தி. அம்மா, என்னம்மா எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? உங்க முகத்துல நான் திரும்பவும் சந்தோஷத்தை பார்த்துட்டேம்மா. எனக்கு அதுவே போதும். நீங்க எப்பவும் இதே சந்தோஷத்தோட இருக்கணும். நானும் எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். எனக்கான சந்தோஷம் அது மட்டும்தாம்மா. ஆண்டி, நீங்களா? ஒன்னும் இல்லைல்ல, பார்த்து பார்த்து எழுந்துருங்க. ஆண்டி, ஒன்னும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்னும் அடிபடலமா, நீ பதட்டப்படாத. நான் கவனக்குறைவா வந்ததால தான் உங்க மேல இடிச்சிட்டேன். தப்பு என் மேலதான். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. உன் மேல எந்த தப்பும் கிடையாதுமா. நான் தான் ரோட்டுக்கு வரும்போது பார்த்து வந்திருக்கணும். நல்ல வேளை நீ கீழே விழல. நீ கீழே விழுந்திருந்தா உனக்கு தாமா அடி பலமா பட்டிருக்கும். இதுக்காக நான் தாமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல, என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் சொல்றீங்க. எனக்கு தெரியும் ஆண்டி, தப்பு என் மேலதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுமா. ஐயோ ஆண்டி, இருங்க இருங்க, நானே எடுத்து கொடுக்குறேன். இருக்கட்டுமா. நீங்க
இப்படி தனியா வெயில்ல எதுக்கு நடக்கிறீங்க? ஏதாவது ஆட்டோ பிடிச்சி போலாம்ல. எனக்கு நடந்து போயே பழக்கமாயிடுச்சுமா. வீட்ல இருக்கும்போது சக்தி ஞாபகமாவே இருந்துச்சு. அதான் அவளை பார்த்துட்டு வரலாமேன்னு இந்த பழங்களை வாங்கிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆண்டி, அப்ப நீங்க சக்தி அக்காவை பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கீங்களா? ஆமாமா. நானும் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாங்க 2 பேரும் சேர்ந்தே போலாம். வேணாம்மா, உனக்கு ஏன் சிரமம்? நீ போமா, நான் பொடி நடையா நடந்து வந்துடுறேன். என்னது? நான் வண்டியில போகணும், நீங்க பொடி நடையா வருவீங்களா? ஏன் ஆண்டி என்ன பாவி ஆக்குறீங்க? வாங்க சேர்ந்தே போவோம். ஆ, அது இல்ல திவ்யா. அது என்ன, என் கூட வண்டியில வரதுக்கு பயமா இருக்கா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. அப்புறம் என்ன, வந்து வண்டியில ஏறுங்க போலாம். சரிம்மா. வாங்க. ஏய் ரோகிணி, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தானே கேட்டேன். நீ பாட்டு காய்கறி நறுக்கிட்டு இருக்க. ஏய் சக்தி, நீ என்ன மாதிரியே பேசுற? உனக்கு பல குரல்ல பேச தெரியுமா? பேசுவேன்க்கா. யார் யார் மாதிரிலாம் பேசுவ? எங்க பேசிக்காமி. ஐயோ, இப்ப வேண்டாம்க்கா. இந்து அம்மாவும் அனிதா சின்னம்மாவும் பார்த்தாங்கன்னா என்ன தொலைச்சு கட்டிடுவாங்கக்கா. அவங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்க, வர்றதுக்கு நேரமாகும். நீ பேசு. என்ன சக்தி யோசிக்கிற? அக்கா கேக்குறேன்ல. சரிக்கா, உங்களுக்காக பேசி காட்டுறேன். ஆ, ஆ. முதல்ல யார் குரல்ல பேசலாம்? ஆ, முதல்ல நம்ம சிவா சார் மாதிரி பேசிக்காமி. நம்ம சிவா சார் மாதிரியா? பேசு 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 சக்தி. இடியட், நான்சென்ஸ். உனக்கு காமன் சென்ஸ் இல்ல? வாங்க ஆண்டி. இந்த வேலை இப்படிதான் செய்வாங்களா? கொஞ்சமாவது புத்தி யூஸ் பண்ண. முதல்ல இந்த வேலையில யார் உன்னை செய்ய சொன்னது? உனக்கு என்ன வேலை தெரியுதோ அதை மட்டும் தான் பார்க்கணும். என் அண்ணன் வாய்ஸ் மிமிக்ரி பண்றாங்க. உனக்கு தெரியாத வேலை இனிமே இங்க செய்யாது. இடியட், போ இங்க இருந்து. சக்தி அக்கா, சூப்பர். அம்மா, எப்பமா வந்தீங்க? நீங்க சிவா அண்ணா வாய்ஸ்ல பேசுனீங்கல்ல, அப்பவே வந்துட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுக்கா. அப்படியே அச்சு அசலா என் அண்ணன் பேசின மாதிரியே இருந்துச்சு. மலரக்கா கேட்டாங்களேன்னு அதான் பேசி காட்டினேன். இப்போ நான் உங்க திவ்யா கேக்குறேன். எனக்காக தல அஜித் மாதிரி பேசுங்க பார்க்கலாம். ஐயோ அக்கா பேசுங்க. திவ்யா விருப்பப்படுறாள்ல, பேசி காட்டுமா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா பார்த்து பார்த்து செதுக்குறதுடா. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவமானப்படுறதும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொண்டாடப்படுறதும் நம்ம அகராதிலே இல்ல. அக்கா, தல அஜித் அப்படியே கண்ணு முன்னாடி நிறுத்திட்டீங்க. சான்ஸே இல்லக்கா. பின்றீங்க போங்க. என்ன சக்தி, பிரமாதமான கலை நிகழ்ச்சி நடக்குது போல இருக்கு. அப்பா, சக்தி அக்கா என்னமா மிமிக்ரி பண்றாங்க தெரியுமா? நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஏன் சக்தி, உலகத்துல இருக்கிற எல்லா திறமையும் உனக்குள்ளதான் அடங்கி இருக்கு போல. சக்தி, எனக்காக இளைய தளபதி விஜய் மாதிரி பேசி காட்டுறியா? பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு முக்கியமான தேவை தைரியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்குதுங்க. என்ன சொன்ன? உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. ஐயோ சக்தி அக்கா, கலக்குன்னு கலக்குறீங்க. இதெல்லாம் எப்படிக்கா கத்துக்கிட்டீங்க? எங்க பாட்டி ஊர்ல இருக்கிறப்பதான் கத்துக்கிட்டேன். நான் எங்க அப்பா மாதிரி பேசி எங்க பாட்டியை ஏமாத்திருக்கேன் தெரியுமா? அடி பாவி, இப்படிலாம் கூட பண்ணுவியா நீ? அக்கா, எல்லார் மாதிரியும் சூப்பரா மிமிக்ரி பண்றீங்க. எங்க ருத்ரா அத்தை மாதிரி பேசுங்க பார்க்கலாம். அவங்கள மாதிரி பேச முடியுமான்னு தெரியல, ஆனா செஞ்சு காட்டுவேன். செஞ்சு காட்டுங்கக்கா. அதை பார்க்க தானே நாங்களும் ஆர்வமா இருக்கோம். அருணாச்சலம், சொல்லுங்க மேடம். நாளைக்கு நடக்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். அதுல நம்ம கம்பெனி மேனேஜர்ஸ் எல்லாரும் தவறாம கலந்துக்கணும். யாராவது லீவ்ல இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கட்டாயம் கலந்துக்க சொல்லுங்க. ஓகே? ஓகே மேடம். சூப்பர்க்கா, செம்ம. அக்கா, உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மாஸ் பண்றீங்க. நீங்க இறங்கி வரச்ச அப்படியே அத்தை மாதிரியே இருந்துச்சு. இந்தா. அம்மா போதும்மா. போதும்னு சொல்லக்கூடாது. இந்த மொத்த பழத்தையும் நீ தான் சாப்பிடணும். உனக்காக தான் அம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன். போதும்னு சொல்லாம சாப்பிடு. பழத்தை வாங்கிட்டு வந்து எப்படி பகுமானமா ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா பாரு. இப்ப மட்டும் என் பொண்ணு அனிதா வீட்டுல இருந்திருந்தா கதை வேற மாதிரி இருந்திருக்குமே. என் செல்லக்குட்டி வந்துட்டால, இனிமேதான் இருக்கு கச்சேரியே. அம்மா போதும்மா. ஏய், என்ன இதெல்லாம்? எங்க வீட்டுக்கே வந்து நாங்க சாப்பிடுற பழத்தை எடுத்து உன் மகளுக்கு ஊட்டுறியா? ஐயோ இல்லம்மா, என் பொண்ணை பார்க்க வரும்போது
நான் தான் கடையில இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். உன் பொண்ணு இந்த வீட்ல என்ன வேலை செய்யறா? ஆம், வீட்டு வேலை. வீட்டு வேலை செய்யற ஒருத்திக்கு நீ பழம் வாங்கிட்டு வந்து ஊட்டி வேற விடுவியா? யார் யாரோ வீட்டுக்குள்ள வந்துட்டு போறதுக்கு இது என்ன சத்திரமா? அத்தை, இப்ப நம்ம வீடு நீங்க சொல்ற மாதிரி தான் ஆயிருக்கு. அதான் இந்த மாதிரி அக்கப்போர்லாம் நடக்குது. ஏ ரத்னம், அம்மா இங்க வா. இதோ வரம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அடுத்த முறை ஹால்ல நாங்க ஒரு ஊஞ்சல் கட்டி விடுறோம். உங்க பொண்ணு அதுல சென்டர்ல உட்கார வச்சு நீங்களும் உங்க பொண்டாட்டியும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து இவளுக்கு மாறி மாறி ஊட்டி விடுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஊஞ்சலை ஆட்டி விடுறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன ரத்னம், ஊஞ்சல் கட்டிடலாமா? ஐயோ சின்னம்மா, நான் உங்க வீட்டு டிரைவர்மா. நாங்கெல்லாம் உங்க காலுக்கு கீழே. நீங்க போடுற பிச்சையில தான் நாங்களே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இந்த வீட்டோட இளவரசிமா. உங்களுக்கு நாங்க தான் ஊஞ்சல் கட்டி சேவகம் பண்ணணும். ஆனா உன் மகளுக்கு தான் அந்த நினைப்பே இல்லையே. ஏங்க, நீங்க வீட்ல தானே இருந்தீங்க, இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நான் கேட்டேனே, இன்னும் எதுவுமே குக் பண்ணலையே. ஐயோ, இவ்ளோ நடு வீட்ல உட்கார வச்சுட்டு பழம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அம்மா, இதுல என்னம்மா தப்பு இருக்கு? நான் உங்க மக, எனக்கு நீங்க பாசத்தோட ஊட்டி விட மாட்டீங்களா? ஏய், நீ இவ்வளவு ஒண்ணா? நீ என் பொண்ணு. ஆனா இவ யாரு? இந்த வீட்டோட வேலைக்காரி. இவளுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும். நம்ம பெட்ரூம்ல வந்து படுக்கிறது மட்டும் இல்ல, பர்சனல் யூஸுக்காக நம்ம காரையும் கேட்டாலும் கேட்பா. அப்படிப்பட்ட ஆள் தானே இவ. என் அம்மா உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்கன்னு ஓவரா ஆட்டம் போடுறல, இது சரியில்லை. இங்க பார், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். உன் பொண்ணு மேல உனக்கு பாசம் இருந்தா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கோ. என் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி நடக்க கூடாது. மீறி நடந்துச்சு, நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. உன் பொண்ணு நீ உன் கூடயே கூட்டிட்டு போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது. வா. சக்தி, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாமா. வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வாமா சக்தி, போயிடலாம். இல்லம்மா, என்னால வர முடியாது. என்னை இங்க தங்க வச்சு பாதுகாப்பு கொடுக்கறது ருத்ரா அம்மா தான். அவங்க என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாதான் நான் இங்க இருந்து வருவேன். அது வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அனிதா சின்னம்மாவும் இந்து அம்மாவும் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறாங்க. ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. சொல்லு டார்லிங். என்ன மணி, பணம் ரெடி பண்ணிட்டியா? இன்னும் இல்ல டார்லிங். இன்னும் இல்லையா? மணி, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் டாக்டர் சொல்லிருக்காங்க. இல்லனா உயிரை காப்பாத்த முடியாதான். நான் உன்னதான் நம்புறேன். ஒன்னும் கவலைப்படாத, எதுவும் தப்பா நடக்காது. நான் உடனே பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் மணி. ஓகே. நரம்பு அருந்துரும் சின்ன போல் இல்லை எந்திரம் வெற்றியோ வீர தந்திரோ.
யாரு யாரா நீ என்னோட கத்தம் புந்ததுடா ஏய் யாரா யாரா நீ அப்பா அப்பாவை யாரோ ஒரு மர்மமான ஆளு கத்தியால குத்துன மாதிரி நமக்கு ஏன் கனவு வந்துச்சு? இது வெறும் கனவா இல்ல கெட்டது நடக்கிறதுக்கான அறிகுறியா? மனசெல்லாம் பக்கு பக்கு நடிச்சுக்குது. இல்ல இதுக்கப்புறம் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. போய் அப்பாவை நேர்ல பார்த்துட்டு வந்துடலாம். அக்கா 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 மலரக்கா அக்கா மலரக்கா சொல்லிட்டு போலான்னு பார்த்தா 2 பேரும் நல்லா தூங்குறாங்களே. சரி உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம், நாமளே போயிட்டு வந்துடலாம். சார் நீங்க தேடிட்டு இருந்த அந்த கான்ட்ராக்ட் ஃபைல் கிடைச்சிருச்சு சார். கிடைச்சிருச்சா? சரி ஓகே வாங்க பார்க்கலாம். போலாம் சார். என்கிட்ட வேலையை கட்டுற, இன்னைக்கு என் கையில சிக்காம எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன். ஏய், நீ இங்கதான் எங்கேயோ இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கூட கண்ணாமூச்சி விளையாடுறத விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா வந்துரு.
இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டு என் கையில மாட்டாம இருந்திருப்ப. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ மாட்டுவ. கேசவா, இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? முக்கியமான விஷயமா தான். என்னது? இப்ப நான் உன் பொண்ணு சத்திய பார்த்தேன். எங்க? ரோட்ல தான் பார்த்தேன். இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டு என் கையில மாட்டாம இருந்திருப்ப. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ மாட்டுவ. கை கெட்டுற தூரத்துல வந்து உன் பொண்ணு இன்னைக்கும் தப்பிச்சிட்டா. இந்த நேரத்துல அவ வீட்டை விட்டு ஏன் வெளியில வந்தான்னு தெரியல. ஆனா உனக்கு கிடைச்சது மிகப்பெரிய வாய்ப்பு. அத கோட்டை விட்டுட்டிய கேசவா. அவளை நான் புடிச்சிட்டேன். உடனே அவ கழுத்துல தாலி கட்டணும், அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு வான்னு என்ன கூப்பிட்டு இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். போ கேசவா. என்ன யோ, நீ என்ன பொண்ணை பத்தி வச்சிருக்க? அவ ரேஸ்ல ஒரு வீராங்கனையா இருக்கா. இதுல அவளை ஏன் பிடிக்கலன்னு என்னையே சலிச்சுக்கிற. இன்னைக்கு அவ பின்னாடி ஒன்னு ஓட்டம் எனக்கு தான் ஏன் தெரியும். இப்ப சக்தி உனக்கு வேணும்னா நீ ஓடித்தான் ஆகணும். அதுக்கு நான் உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன். அதை நீ யூஸ் பண்ணிக்க. சரி சரி, அந்த காரியம் பேசி முடிச்சிடலாம். என்ன ரத்னம், பக்கத்துல ஆள் வந்துட்டாங்களா? ஆமாமா, நீங்க சொன்ன ரேட்டுக்கு நான் காரை முடிச்சு கொடுத்துறேன். புரிஞ்சுது. நான் போனை கட் பண்றேன். சரி சரி, நான் காலையில வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பார்த்து பேசிக்கலாம். யாருங்க போன்ல? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கார் வேணும்னு கேட்டிருந்தாருமா, அது சம்பந்தமா பேசிட்டு இருந்தேன். இல்லையே, ஏதோ சக்தின்னு எனக்கு கேட்டுச்சு. அதுவா, சத்தியமங்கலம் போகணும்னு கேட்டாங்கம்மா. அமௌண்ட் அதிகமாகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுதான் உன் காதுல சக்தின்னு விழுந்திருக்கு. பொழுதன்னைக்கும் நீ அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அதனாலதான் உன் காதுல சக்தின்னு விழுந்திருக்கு. அப்படியா? சரிம்மா, கார் யார்கிட்ட அவைலபிள்னு பேசிட்டு இருக்கேன். நீ போய் படுமா, நான் வரேன். சரிங்க. சரிம்மா. சாரி இந்து, என்னை நம்பி யாரும் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க மாட்டாங்க. என் கழுத்துல இருக்கிறதுலயும் கை வைக்க முடியாது, நீ கண்டுபிடிச்சிருவ. அதனால நீ சேர்த்து வச்சிருக்க நகைய கொஞ்சமா எடுத்துட்டு போற. நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள திரும்ப கொண்டு வந்து வச்சிடுற.
என்ன இந்து அப்படி பாக்குற? பேக்ல என்ன? அது Dress. ட்ரெஸ்ஸா? எங்க கொடுங்க. இரு காட்டுறேன். Dressங்கற காமிங்கற. இந்தா பாத்துக்கோ. சரி, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்க கிளம்புறீங்க? சேலம் தொழிலதிபரு என்ன பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாருன்னு சொன்னல, அவரை பார்க்க தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஐயோ, ஜஸ்ட் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. நான் போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன், நீ முன்னாடி வந்துட்ட. அது சரி, இப்ப உடனே கிளம்பணுங்கிற அளவுக்கு என்ன அவசரம்? அவரு மத்த பார்ட்னர்கள் எல்லார்கிட்டயும் என்ன அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் என்ன உடனே கிளம்பி வர சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஃப்ளைட் டிக்கெட்டே எனக்கு அனுப்பியிருக்காருன்னா பாத்துக்கோயே. அப்படியாங்க? ஆமா இந்து. இத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க பெரிய பிசினஸ் மேனா வருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு பக்கத்துணையா இருந்தா பிச்சைக்காரன் கூட குபேரன் ஆயிடுவான். போங்க, நீங்க என்ன ரொம்ப தான் புகழ்றீங்க. ஓகே இந்து, ஃபன் இஸ் ஓவர். எனக்கு 2:30 மணிக்கு ஃப்ளைட். இன்னும் 1 ஹவர்ல நான் ஏர்போர்ட்ல இருக்கணும். அப்ப நான் கிளம்பட்டா? இருங்க இருங்க, நானே கீழே வந்து உங்களை வழி அனுப்புறேன். வாங்க. நீங்க அங்க போய் இறங்கின உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ரீச் ஆன உடனே உனக்கு கால் பண்றேன். சரி சரி. ஏய் சிவா 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 நில்லு. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு பொறுப்பு வந்துருச்சுடா. அதான். என்னப்பா அம்மா ஏதோ சொல்றாங்க, அது உண்மையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா சொல்றாடா. ஏமா நீங்க அப்பாவுக்கு பொறுப்பு வந்துருச்சு நீங்க, ஆனா அவரு அதெல்லாம் இல்லங்கிறாரு. டேய், உங்க அப்பா ஒருத்தர் கூட பார்ட்னரா சேர்ந்து பிசினஸ் பண்ண போறாரு. அப்படியாப்பா? என்ன பிசினஸ்? அது சம்பந்தமான மீட்டிங் தான் இப்ப போறேன், வந்து சொல்றேன். ஓகேப்பா, பெஸ்ட் ஆஃப் லக். நல்லபடியா போயிட்டு வாங்க. நானும் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். டேய் சிவா, இந்த நேரத்துல நீ எதுக்கு ஆபீஸ்க்கு போகணும்? அம்மா, எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் ஆபீஸ்க்கு டெலிவரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ஆளுங்களை வச்சு இறக்கிட்டு வந்துடுறேம்மா. டேய் சிவா, நீ எம்டி பொறுப்புல இருக்கடா. ஏதோ லோடு மேன் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க. ஆளுங்க கிட்ட சொன்னா அவங்க இறக்கி வைக்க போறாங்க, நீ எதுக்கு போகணும்? அம்மா, அது நம்ம கம்பெனி, நம்ம வேலை, நாம தான் இறங்கி வேலை செய்யணும். பிசினஸ்ல முதலாளினா கால் மேல கால் போட்டு உட்கார்றது மட்டும் இல்ல, யார் வந்தாலும் வரலனாலும் இறங்கி வேலை செய்யணும். நீதான் நம்ம கம்பெனின்னு உயிரை கொடுத்து உழைச்சிட்டு இருக்கிற. ஆனா அது இன்னும் ருத்ரா கம்பெனியா தானே இருக்கு. அம்மா, இந்த கிச்சன் பாலிடிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அது வேற, பிசினஸ் வேற. எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் சிவா சிவா, உங்க அப்பாவை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு போடா. அம்மா, நான் இன்னும் 10 நிமிஷத்துல ஆபீஸ்ல இருக்கணும். சிவாமா, அவன் தான் ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றான்ல, அவன் கிளம்பட்டும். நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். வரமா, போயிட்டு வா. ஒண்ணு கவலைப்படாத இந்துமா, ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனி மாதிரியே இந்து குரூப் ஆஃப் கம்பெனிய நான் உருவாக்குறேன். அதுக்கான நாள் இன்னில இருந்து ஆரம்பமாகுது. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன் இந்துமா. பத்திரமா போயிட்டு வாங்க, வெற்றியோட திரும்பி வாங்க. எஸ். refers to a system of radiation and good morning அத்தை. குட் மார்னிங் திவ்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன். மலர், மலர் அம்மா இங்க வா. இது வரமா? சக்தி எங்க? காலையில இருந்து நான் அவளை பார்க்கவே இல்ல. எனக்கு காஃபி கூட எடுத்துட்டு வரலையே. நானும் அவளை காலைல இருந்து பார்க்கலம்மா. அவ எங்க போனான்னு தெரியலம்மா. என்ன மலர் சொல்ற? நீங்க 3 பேரும் ஒன்னா தானே தூங்குனீங்க? ஆமாம்மா, வழக்கமா காலைல 5 மணிக்கே நானும் கௌரியும் எந்திரிச்சிட்டோம். அப்பவே சக்தி இல்லம்மா. சரி, வெளியில எங்கேயாவது இருக்காளான்னு தேடி பாத்தீங்களா? நான் இவ்வளோ நேரம் வெளியில செடிக்கு தண்ணி ஊத்திட்டு தாம்மா வந்தேன். சக்தி அங்கேயும் இல்லம்மா. அப்படியா? அவ எப்ப எந்திரிச்சா? எங்க போனா? எதுவுமே புரியலையே. சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. யார்கிட்டயும் சொல்லாம அவ வெளியில போக வேண்டிய தேவையே இல்ல.
எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. எனக்கும் அதே சந்தேகம் தான் ருத்ரா. உங்களுக்கு என்ன சந்தேகம் அண்ணி? இல்ல, ஒரு வயசு பொண்ணு எல்லாரும் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வெளியில போயிருக்கானா, ஒருவேளை மனசுக்கு பிடிச்சவனை எவனையாவது இழுத்துட்டு போயிருப்பாளோன்னு தோணுது. அத்தை, என்னத்த சொல்றீங்க? அப்படின்னா அவ யாரையாவது கூட்டிட்டு ஓடிட்டான்னு சொல்றீங்களா? ஆமா மருமகளே, நிச்சயமா அப்படித்தானே இருக்கணும். இல்லன்னா சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போகணுங்கிற தேவை அவளுக்கு என்ன இருக்கு? அண்ணி, ஒரு வயசு பொண்ணு வீட்ல இல்லனா அவ எவனையாவது கூட்டிக்கிட்டு தான் ஓடி இருக்கணுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? நம்ம வீட்லயும் 2 வயசு பொண்ணுங்க இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க அதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்க நம்ம கிட்ட சொல்லாம வெளியில எங்கேயும் போக மாட்டாங்க ருத்ரா. எங்க போறோம் எங்க வரோன்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு தான் போவாங்க. அவளை கொண்டு வந்து நம்ம வீட்டு பொண்ணுங்களோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க. அவளும் நம்ம பொண்ணுங்களும் என்ன ஒண்ணா? நம்ம வீட்ல வேலை செய்யற பொண்ணு எங்க போனான்னு தெரியலனா அவ நிச்சயம் எவனையாவது கூட்டிக்கிட்டு தான் ஓடி இருப்பான்னு சொல்றது எப்படி சரியாகும்? நீதான் அவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்ன. அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்குன்னு என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் சந்தேகமா இருக்குன்னு சொன்னது சக்தியோட கேரக்டரை பத்தி இல்ல, அவ ஏதாவது ஆபத்துல சிக்கிட்டாலோங்கிற சந்தேகம் தான். எனக்கு சக்திய பத்தி நல்லா தெரியும். அவ மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது என் மேல அவளுக்கு இருக்கிற விசுவாசம். அதை தவிர அவ மனசுக்குள்ள வேற எந்த எண்ணமும் கிடையாது. மம்மி, இப்படி நீங்க அவளை அதிகமா தூக்கி வச்சு பேசுறது எனக்கு இன்னும் கோவத்தை கூட்டுது. சக்தி எங்க இருக்கான்னு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? அவகிட்ட போன் கூட கிடையாதே. அத்த, சாரி அத்த, நம்ம கம்பெனி அக்கௌண்டன்ட் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ வாங்க அத்தை, கிளம்பலாம். எங்க சிவா கிளம்புறது? என்ன அத்தை இப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு நடக்க போறது ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங். அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். வரணும் தான் சிவா. ஆனா எனக்கு இப்போ சக்தியோட டென்ஷன் பெரிய டென்ஷனா இருக்கு. சக்திக்கு என்னாச்சு? என்ன அத்தது? யாருக்கிட்டையும் சொல்லாம அவ எங்க போனா? அதான்ப்பா எனக்கும் புரியல. அவ ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாளோன்னு தோணுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சக்தியை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அத்த, இப்ப அவசரப்பட்டு போலீஸ் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். ஏ சிவா, வேற ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாம போய் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவோம். அதுக்குள்ள அவ வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கத்த. ஒருவேளை அப்படியும் வரலன்னா அதுக்கப்புறம் நம்ம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவ ஒரு சாதாரண வேலைக்காரி. அவளுக்காக ஏன் இப்படி துடிக்கிறீங்க? அவ எங்க வேணாலும் போய் தொலையட்டும். நமக்கு என்ன மம்மி வந்தது? சிவா சொல்றதா எனக்கும் சரின்னு படுது ருத்ரா. போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனோம்னா விஷயம் வெளியில வந்து மீடியாக்காரங்க வரைக்கும் போயிடும். அப்புறம் எல்லாரும் மயக்க தூக்கிட்டு வந்து நின்னு நம்ம வீட்டு முன்னாடி தான் நிப்பாங்க. விஷயம் பெருசாகி அதனால நம்ம குடும்ப கௌரவம் தான் பாதிக்கப்படும். நீ சிவா கூட மீட்டிங் போயிட்டு வா, அப்புறமா நாம என்னங்கறத பாத்துக்கலாம். அத்த, வாங்க அத்த, போலாம். சரி, போலாம். நீ போய் காரை ரெடி பண்ணு, நான் வரேன். போலாம் அத்த.
என்ன விஷயமா இருக்கும்? ஆமா, குட் மார்னிங்மா. ரத்னம், சக்தியை கூட்டிக்கிட்டு உடனே வீட்டுக்கு வா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? சக்தியை நான் கூட்டிட்டு வரதா? அம்மா, அவ அங்கதானமா இருக்கா? சக்தியை காணோம். அதனாலதான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஏன்னா அவ இருக்கிற இடம் உனக்கு தெரியும். ஐயோ, என்னம்மா இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு உங்க வீட்டுல பத்திரமா இருக்கான்னு நான் தைரியமா இருக்கேன். நீங்க நடந்தா அவ காணாம போயிட்டா அவ இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சொல்றீங்களம்மா? ரத்னம், உன் டிராமால என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சக்தியை கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிற. அவ ஏன் பாதுகாப்புல இருந்த பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஆச்சு, அப்புறம் உன்னை ஷூட் பண்றதுக்கு கூட நான் யோசிக்க மாட்டேன். சக்தி உடனே இங்க வரணும். அம்மா, ராத்திரி கேசவங்கிட்ட இருந்து தப்பிச்ச சக்தி ருத்ரா வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவளை அங்க காணும்னு சொல்றாங்க. அவளை கூட்டிட்டு வந்து ஒப்படைக்கலன்னா ஷூட் பண்ணிருவேன்னு மிரட்டுது அந்த பொம்பளை. அந்த பொம்பளை அப்படிப்பட்ட பொம்பளை தான். கன் எடுத்து ஷூட் பண்ணாலும் பண்ணிடும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? 4 நாளைக்கு நம்ம அந்த வீட்டு பக்கமே போக வேண்டாம். அதுக்கப்புறம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த கட்ட முடிவெடுக்கலாம். இப்ப வேண்டாம். சொல்லுங்க. இன்னைக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு, என்னால் வர முடியாது. அந்த கொல்கட்டா டீலர்ஸ்க்கு 5 லோடு காஸ்மெட்டிக் டெலிவரி இன்னைக்கு நம்ம அனுப்பியே ஆகணும். அதில் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. மீட்டிங் முடிஞ்சதும் நானே கால் பண்ணுறேன். அத்தை வேற சக்தியை காணுங்கிற மூட் அவுட்ல இருக்காங்க. எங்க போனா அவ? शक्ति 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 சக்தி,
என்னாச்சு சிவா? தெரியலையா அத்தை? சக்தி 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 என்னம்மா? சக்தி சக்தி மலர் சீக்கிரம் தண்ணி எடுத்து வா. சக்தி குடு. சக்தி சக்தி இங்க பாரு. சக்தி. ஏ சிவா, இவளை எங்க இருந்து தூக்கிட்டு வர? எங்க இருந்தா இவ? என் கார் டிக்கில. உன் கார் டிக்கிலையா? ஆமா. என்ன சிவா சொல்ற? கார் டிக்கிக்குள்ள இவ எப்படி போனா? அதான் அத்தை எனக்கும் தெரியல. நான் காரோட டிக்கி பக்கத்துல போனேன். லேசா துணி தெரிஞ்சது. சரி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள மயக்கமாயவ கிடக்குறா. எழுப்பி எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை அத்தை. அதான் நானே தூக்கிட்டு வந்துட்டேன். இதென்ன பெரிய குழப்பமா இருக்கே. ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. அனிதா, மா உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஓகேமா. சக்தி சக்தி நான் பேசுறது கேக்குதா? சக்தி சக்தி என்ன சிவா இவ? சக்தி கண்ணு முழிச்சு பாரு. சக்தி சக்தி இவளை காப்பாத்துறதுக்கு நான் டாக்டரை வர சொல்லணுமா? இவ இங்க இருந்து ஒளிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. அப்படியே செத்து தொலையிட்டோம். நம்ம ஃபோன் பண்ற மாதிரி சீனை போடுவோம். அனிதா என்ன ஆச்சு? டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? அவரோட நம்பர் தான் தேடிட்டு இருக்கேன். இதோ எடுத்துட்டேன். சக்தி கண்ணு திறந்து என்ன பாரு. சக்தி ஐயோ மம்மி, என் போன்ல இருந்து டாக்டருக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது. சிக்னல் ரொம்ப புவரா இருக்கு மம்மி. சிவா நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுப்பா. சரி அத்தை. லைன் கிடைச்சிருச்சா சிவா? ரிங் போயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர், நான் சிவா பேசுறேன். ரொம்ப அர்ஜென்ட், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். சக்தி சக்தி அத்தை உடனே வராங்களா? இவ்ளோ எழுப்பி பாக்குறேன், ஒரு சின்ன அசைவு கூட இல்லையே. இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. என்னங்க இன்னும் வேலைக்கு கிளம்பாம இருக்கீங்க? வந்து டிஃபன் சாப்பிட்டு கிளம்புங்க, டைம் ஆச்சுல்ல. வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. நான் இன்னைக்கு வேலைக்கு போகல சீதா. உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு. உடம்புக்கு என்னங்க செய்து? லேசா காய்ச்சலா இருக்குமா? காய்ச்சலா? இல்ல இல்ல, அப்படிதான் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ஊசி போட்டு வந்துடலாம். சீதா உடனே ஊசி போட வேண்டாம், கொஞ்ச நேரம் பார்க்கலாமே. சரிங்க, நான் உங்களுக்கு கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். சக்தி எங்க போயிருப்பா?
பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே. இல்லைங்க மேடம், சரியான நேரத்துல அவங்கள கார் டிக்கில இருந்து வெளியே எடுத்ததுனால உயிர் பழைச்சிருக்காங்க. இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு பிரெயின் ஃபுல்லா ஃபார்ம் ஆகி மூளைச்சாவு அடைஞ்சிருப்பாங்க. கடவுளே, சிவா, நீ மட்டும் இவள அந்த நேரத்துல பார்க்கலனா டாக்டர் சொல்ற மாதிரி பெரிய விபரீதமே நடந்திருக்கும். அப்படியெல்லாம் ஏதாவது நடந்திருந்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் உங்களுக்கு கம்ஃபர்ட்னா அங்கேயே கூட்டிட்டு போயிடலாம். இல்ல மேடம், இப்போ நான் கொடுத்துருக்க ட்ரீட்மெண்ட்டே போதும். தேவையான ஆக்சிஜன் பாடிக்கு கிடைச்சாலே பிரெயின் ஆக்டிவ் ஆயிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மயக்கம் தெளிஞ்சு அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. தேங்க் காட். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு டாக்டர். டாக்டர், இவங்க எப்ப கண்ணு முழிப்பாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு யாரு? நான் இவங்களை உங்க வீட்டுல பார்த்ததே இல்லையே. உங்க ரிலேட்டிவா? இல்ல டாக்டர், எங்க வீட்டு வேலைக்காரி இவ. சர்வெண்டா? ஆமா டாக்டர். இவ இங்க வேலை செஞ்சாலும் அனிதா வயசுல இருக்கிறதுனால இவளையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன். ஒரு சர்வெண்ட் பொண்ணுக்காக இவ்ளோ அக்கறை எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். யூ ஆர் ரியலி கிரேட் மேம். நம்மள நம்பி வந்தவங்கள நாம தானே கேர் எடுத்து பாத்துக்கணும் டாக்டர். இதுல முதலாளி தொழிலாளின்னு பாகுபாடு பாக்குறது எப்படி சரியா இருக்கும்? நம்மளுக்கு ஒண்ணுன்னா அவங்க துடிக்கிறப்ப அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம மனசு அவங்களுக்காக துடிக்கணும் இல்லையா? டேய் சுந்தர், வா வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாரி மணிவண்ணா, உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். பேங்க்ல பணம் எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காத என்ன? அது பரவாயில்லடா, பணம் எடுத்துட்டு வந்துட்டல, அதுவே எனக்கு போதும். இந்தா, இதுல 30 பவுண்ட் இருக்கு. ஒரு 5-6 மாசத்துல எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு இந்த நகையை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். ஓகே? அதெல்லாம் சரி. நித்யா விஷயம் உன் பொண்டாட்டிக்கோ இல்ல உன் தங்கச்சி ருத்ராவுக்கோ தெரிஞ்சா ருத்ர தாண்டவம் ஆடுவாங்களே, அத பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? எப்படி நினைச்சு பார்க்காம இருக்க முடியும்? என் தங்கச்சியாவது அதிகபட்சம் வீட்டை விட்டு தான் துரத்துவா. ஆனா என் பொண்டாட்டி இந்து இந்த உலகத்தை விட்டு என்ன துரத்தி விட்டுருவாடா. அதான் தெரியுதுல, அப்புறம் ஏன்டா நித்யாவை இன்னொரு வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்த? ஒரு மனுஷனுக்கு வீட்டுல நிம்மதி கிடைக்கலனா அதை வெளியில தாண்டா தேட முடியும். அப்படிதான்டா நித்யா என் வாழ்க்கையில வந்தா. கல்யாண வாழ்க்கையில யார் தாண்டா நிம்மதியா இருக்காங்க? ஒரே பிக்கல் புடுங்கல் தான். அதுக்காக எல்லாரும் வெளியில இன்னொரு வாழ்க்கைய தேடி போறாங்க. பிரச்சனையை சமாளிச்சு தாண்டா வாழ்ந்தாகணும். என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியாதுடா. அவ ஒரு பேராசை பிடிச்ச பேயவ. என் தங்கச்சி ருத்ராவை விடவும் பணக்காரியாவும் எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு வாழணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வாழ்றாடா. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்க முடியலன்னு என்னை எவ்வளவு இலக்காரமா பாக்குறான்னு தெரியுமா? சொந்த தங்கச்சி பொண்ணுன்னு அவளை என் தலையில கட்டிட்டு எங்க அப்பா நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. நான் அவகிட்ட அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அவ பேச்ச தாங்கிக்கிட்டு வெறும் சிரிப்பிலேயே எத்தனை நாளைக்கு தான் நான் என் வாழ்க்கையை ஓட்ட முடியும்? நீயே சொல்லு. உன் சூழ்நிலை புரியுது. ஆனா உன் குடும்பத்துக்கு உண்மை தெரிஞ்சா நீ என்ன கதியாக போறேன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. ஒரு பொய்யை மெயின்டைன் பண்றதுக்கு மிக சிறந்த நண்பன் பொய் தான்டா. அதை வச்சு எவ்வளவு பெரிய ரகசியத்தையும் மறைச்சிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. பார்க்கலாம். டேய், நான் பணத்தோட வந்துருவன்ற நம்பிக்கையில நித்யா எனக்காக வெயிட் பண்றா. நான் கிளம்புறேன்டா. சரி, கடவுள் உன்னை காப்பாத்தட்டும். பத்திரமா போயிட்டு வா. கிண்டல் பண்ற பாரு. வர. பாய். என்ன சொல்ற ரத்னம்? ருத்ரா உனக்கு ஃபோன் பண்ணி சக்தியை ஒப்படைக்க சொல்றாங்க. ஆமா கேசவா, நேத்து நைட்டு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனவ திரும்ப ருத்ரா வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ அங்கேயும் போகலையா?
அந்த பொம்பளை எனக்கு ஃபோன் பண்ணி சக்தியை ஒப்படைக்கலன்னா உன் மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயமே தெரிஞ்சது. அவ என்கிட்டயும் சிக்கல, உன் வீட்டுக்கும் வரல, அடைக்கலம் கொடுத்த வீட்லயும் இல்ல. சரியான ஓடுகாடி பொண்ணை பெத்து வச்சிருக்கியே, அறிவில்ல? டேய் முட்டா பையில, அவ என் பொண்ணே கிடையாது. என் சொந்த பொண்ணு அங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன யோசனை? என்னையா யோசிக்கிற? அடுத்து என்ன பண்ண போற? அந்த விஷயமா தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் கேசவா. அவ எங்க இருக்காங்கிறது உன்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சதும் உன்கிட்ட வந்து ஒப்படைக்கணுமா? ஐயே, அவளை என்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் கேசவா. கண்டுபிடிச்சு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க. அவ திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போகாம இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். அதெல்லாம் சரிதான். ஆனா உன் பொண்ணு கையில சிக்காம நழுவிட்டே இருக்கிறத பார்த்தா என் வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டாங்கிற மாதிரி தெரியுது. திமிரான பொண்ண அடக்கி ஆள்றதுல ஒரு கெத்து இருக்கு. ஆனா ஓடிக்கிட்டே இருக்கிற பொண்ண ஒண்ணுமே செய்ய முடியாது ரத்னம். என்ன கேசவா திடீர்னு இப்படி சொல்ற? ஆமா ரத்னம், உன் பொண்ணை துரத்தி டயர்ட் ஆகிறத விடவும் வேற ஒண்ணு ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ணலான்னு தோணுது. அந்த பொண்ணு கூட உனக்கு நல்லா தெரிஞ்சவதான். யார் கேசவா? உங்க முதலாளி அம்மா பொண்ணு அனிதா இருக்காங்கல்ல. ஏய் கேசவா, என்ன ரத்னம் திடீர்னு இப்படி உக்கிரமாயிட்ட? உன் சொந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கூடன்னு கேட்டப்ப கூட நீ இப்படி கொதிக்கலையா? உன் முதலாளி அம்மா பொண்ணை தானே ட்ரை பண்றேன்னு சொன்ன, அதுக்கு இவ்வளவு பெருசா சத்தம் கொடுக்குற? எனக்கு ஒன்னும் புரியலையே. சொந்த பொண்ணை விடவும் முதலாளி பொண்ணு மேல இவ்வளவு பாசத்தோட இருக்கியா? இது ரொம்ப வினோதமான பாசமா இருக்கேயா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கேசவா. தங்க சில மாதிரி இருக்கிற என் பொண்ணை விட்டுட்டு என் முதலாளி அம்மா பொண்ணு மேல உன் கவனம் திரும்பினதை என்னால தாங்கிக்க முடியல. அந்த எமோஷனல்ல தான் நான் இப்படி கோவப்பட்டுட்டேன். ஓஹோ, சரி, ஒன்னும் கவலைப்படாத. உன் ஆசைக்காக உன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல உன் முதலாளி பொண்ணையும் கரெக்ட் பண்ணித்தான் தீருவேன். அந்த பொம்பளை அன்னைக்கு என்ன கை நீட்டி அடிச்சால, அதுக்கு நான் பதிலடி கொடுக்க வேணாமா? இங்க பார், நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ருத்ராவை பத்தி உனக்கு தெரியாது. அனிதாவுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தனா உன்னை காணா பணமாக்கிடுவாங்க. இங்க பார், அவங்க கிட்ட ரொம்ப வருஷம் வேலை பார்த்த அனுபவத்துல சொல்றேன். அவங்க கிட்ட வச்சுக்காத, விலைக்கு போயிட. உன் முதலாளி அம்மாவுக்கு பணபலம் இருக்கலாம், ஆனா என்கிட்ட பணபலமும் இருக்கு, ஆள் பலமும் இருக்கு. என்னால யாரையும் அடிச்சு ஜெயிக்க முடியும். அந்த ருத்ராவை அசால்ட் பண்ணிட்டு அனிதாவை நான் தூக்கி காட்டுறேன். அப்ப நீயே புரிஞ்சுப்ப நான் எவ்வளவு பெரிய பலசாலின்னு. ஏண்டா ருத்ராவோட பொண்ணை கரெக்ட் பண்றானா? நீ ஏன் பொண்ணை கரெக்ட் பண்றியா? இன்னையோட உன் கதை க்ளோஸ். பாருங்க, சக்தி, சக்தி, அம்மா
சக்தி உட்காரு. மலர், சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேம்மா. அம்மா குடி. இந்த குடி. குடிமா. அம்மா, நான் எப்படிம்மா இங்க? கார் டிக்கிக்குள்ள இருந்த உன்னை கண்டுபிடிச்சு காப்பாத்தியாச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வீட்ல ஆள் இல்லைன்னதும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? நல்ல வேளை நீ கார் டிக்கிக்குள்ள இருக்கிறத சிவா பார்த்தான். இல்லைன்னா நாங்க உன்னை உயிரோடையே பார்த்திருக்க முடியாது. சக்தி, நீ எப்படி என் கார் டிக்கில மாட்டின? சொல்லு சக்தி, என்னாச்சு? இது எப்படி நடந்துச்சு? நேத்து ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுமா. அப்பா, இதாம்மா நடந்துச்சு. என்ன பொண்ணுமா நீ? கனவு வெறும் கனவுதான். அது உண்மையா இருக்குமோன்னு பயந்துகிட்டு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம உங்க அப்பாவை பார்க்க போயிடுவியா? அதுவும் உன் வாழ்க்கைய சீரழிக்க பார்த்த அப்பன். அந்த பொறுக்கி ராஸ்கல் கேசவன் அந்த ராத்திரி நேரத்துல கூட வெறி நாய் மாதிரி உன்கிட்ட வந்திருக்கானா உன்னை அடையணுங்கிற ஆசையில தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். சக்தி, உனக்கு இன்னும் ஆபத்து இருக்குங்கிறதுனாலதான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்து நான் ஏன் பார்வையிலேயே வச்சிருக்கேன். ஆனா நீ உன் பாசக்கார அப்பனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பார்க்க போயிருக்க. அதுக்கு நீ கொடுத்த விலை என்ன தெரியுமா? கேசவன் கிட்ட நீ சிக்கி இருந்தா என்ன ஆயிருக்கும்? உன் மானம் போயிருக்கும். கார் டிக்கிக்குள்ளேயே இருந்திருந்தா உன் உயிர் போயிருக்கும். ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சா நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத, சரியா? சரிங்கம்மா. ஏமா, நீ போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு என் பையனோட கார் தான் உனக்கு கிடைச்சதா? வேற காரே உனக்கு கிடைக்கலையா? இவளை எவனோ துரத்துனானா, இவன் என் பையன் கார் டிக்கிக்குள்ள புகுந்துட்டாளாம். அப்படியே செத்துக்கிட்டு போயிருந்தீனா கொலைகேஸ்ல என் பையன் பேர் தானே வந்திருக்கும். எதுக்கும் ஆகாத உனக்காக என் புள்ள கோர்ட்டு கேஸ்னு சீரழியணுமா? என்ன நீங்க எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாவம், அவளே மறுபிறவி எடுத்து வந்திருக்கா. இந்த சூழ்நிலையில அவ மனசு காயப்படுற மாதிரி பேசலாமா? இதுல அவ மனசு காயப்படுறதுக்கு என்ன இருக்கு ருத்ரா? இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா அந்த பழி என் பையன் மேல எல்லாம் வந்திருக்கும். அந்த ஆதங்கத்துலதான் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா, அதான் நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல இல்ல. நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு அனுமானத்துல பேசுறது எப்படிமா சரியா இருக்கும்? அண்ணி, நாம பயந்த மாதிரி எந்த கெட்டதும் நடக்கலையேன்னு நாம சந்தோஷம்தான் பட்டுக்கணும். பாவம் அண்ணி சக்தி.
இப்ப இவளுக்கு தேவை ஆறுதலான வார்த்தைகள் தானே தவிர கோவமான வார்த்தைங்க இல்ல. சக்தி, அண்ணி பேசுனது எதையும் தப்பா எடுத்துக்காத. ஐயோ அம்மா, நான் ஏமா தப்பா எடுத்துக்க போறேன்? அவங்க கோவப்படுறது ஒரு நியாயம் தானே. தப்பு ஏன் மேலதாம்மா இருக்கு. சரி சக்தி, நல்லா ரெஸ்ட் எடு. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா நீ உட்காரு உட்காரு. மலர், சொல்லுங்கம்மா. அவளுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து கொடு. நான் திரும்பி வர வரைக்கும் அவ பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும், சரியா? சரிங்கம்மா. சிவா, போலாமா? போலாம் அத்தை. அவ ரொம்ப டயர்டா இருக்கா, அவளை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். அக்கா, இப்போ ஓகேவா? நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ என்னால ஆத்திரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அத்த, ஒரு வேலைக்காரிக்கு மம்மி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, அத நினைச்சாதான் எனக்கு பத்துக்கிட்டு வருது. உன் அம்மா அவளுக்கு வழக்கமா கொடுக்கற முக்கியத்துவம் தானே இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இன்னைக்கு வழக்கத்தை மீறின உபசரிப்பு போயிட்டு இருக்காத்த, அதுதான் என் கோபத்துக்கு காரணமே. பாயில படுத்துட்டு இருந்தவளை கொண்டு வந்து மெத்தையில படுக்க வச்சிருக்காங்க. இப்ப அவளுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்களே சொல்லுங்க அத்தை. அத பார்த்ததும் எனக்கும் பத்திக்கிட்டு தான் வந்துச்சு. ஆனா உன் அம்மா சொன்னா கேட்பாங்களா? கார் டிக்கிக்குள்ள நீ செத்து போயிருந்தா ஏன் பையன் தானே ஜெயிலுக்கு போயிருவான்னு சொன்னதுக்கே எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளே பாவம் மறுபிறவி எடுத்து வந்திருக்கா. இந்த நேரத்துல அவளை குறை சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு என் வாயை எப்படி அடைச்சாங்கன்னு நீ பாத்துட்டு தானே இருந்த. அத்தை, அவங்களோட சேர்த்து சிவாவும் தானே அவளுக்கு சப்போர்ட்டா பேசினா. அவளை கையில தூக்கிட்டு வந்தப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவளை கையில இருந்து புடுங்கி குப்பை தொட்டில வீசணும் போல இருந்துச்சு. நம்ம சிவா ஏன் அவளை தூக்கிட்டு வந்தா? எக்காரணத்தை முன்னிட்டு சிவா மேல அனிதாக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது. இவளோட வெறுப்பு எல்லாம் ருத்ரா மேலதான் வரணும். சொல்லுங்க அத்தை, சிவா ஏன் அவளை தொட்டு தூக்கிட்டு வந்தா? இது என்ன கேள்வியா நீ? சிவா என்ன அவளை விருப்பப்பட்டா தூக்கிட்டு வந்திருப்பான்? அவனோட கார் டிக்கிக்குள்ள பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டத்துலதான் தூக்கிட்டு வந்திருப்பான். ஒருவேளை சிவா அவளை தூக்கிட்டு வராம இருந்திருந்தா உன் அம்மா சிவாவையும் சேர்த்துதான் திட்டிருப்பாங்க. அதனாலதான் அவன் அப்படி பண்ணிருப்பான். இத போய் நீ தப்பா எடுத்துக்கிற? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். இப்போ என்ன அத்தை பண்றது? மம்மி அவளை வெறுக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எதுவுமே வேலைக்கு ஆகல. இப்ப கூடுதலா அவ கார் டிக்கில மாட்டிக்கிட்டு சாக தெரிஞ்சாங்கிற அனுதாபம் வேற வந்துருச்சு. இனிமே சொல்லவே தேவையில்லை, அவளை கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாமா, இனிமே கண்ணே கனியே முத்தே பவளமேன்னு அவளை உங்க அம்மா கொஞ்சம் சத்தம் மட்டும் தான் கேட்கும். இப்ப நான் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கேன் அத்தை. என் மம்மி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவங்க பாசம் முழுசா எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். எனக்கு சமமா அந்தஸ்தை கொடுத்து அந்த வேலைக்காரிய ஒரு மகளா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால அது சுத்தமா தாங்கிக்க முடியல அத்தை. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அத்தை. கொஞ்சம் பொறுமையா இரு அனிதா. அடி மேல அடி வச்ச அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. நாம தொடர்ந்து அவளுக்கு எதிரா எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் உன் அம்மாவுக்கு சுருக்குன்னு பட்டுச்சுன்னா போதும்,
அண்ணியோட அந்த வேலைக்காரியோட கதை காலி. அது வரைக்கும் ஆத்திரப்படாம பொறுமையா அவளுக்கு எதிரா நாம காய் நகர்த்திக்கிட்டே இருக்கணும். என் கார் டிக்கில நீ மாட்டிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை சக்தி. ஐ எம் ரியலி சாரி. சார், நீங்க ஏன் சார் சாரி கேக்குறீங்க? அந்த கேசவன் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிற அவசரத்துல நான் நம்ம கார் டிக்கில ஏறிட்டேன். அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? அது தப்புனா அது ஏன் மேலதான் சார் தப்பு. அதுக்கு நீங்க எந்த விதத்திலயும் காரணம் இல்ல. அதுக்கு நான் காரணம் இல்லாம இருக்கலாம். ஆனா கவனிச்சிருக்கணும் சக்தி. டிக்கிக்குள்ள மாட்டிக்கிட்டு நீ எப்படி எல்லாம் தவிச்சிருப்ப. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியே என்ன சாகடிச்சிருக்கும். காட்ஸ் கிரேஸ், நீ சேஃப் ஆயிட்ட. இனிமே காரை எடுக்கிறப்பவும் நிறுத்துறப்பவும் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சக்தி. சார், இன்னும் 2 நாளைக்கு என்னை பார்க்காம இருந்திருந்தாலும் எனக்கு எதுவும் ஆயிருக்காது சார். ஏன் தெரியுங்களா? நான் இன்னும் நிறைய வருஷம் உயிரோட இருந்து உங்களுக்கும் ருத்ரா அம்மாவுக்கும் சேவகம் பண்ணணும். கடவுள் என்ன அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்ல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக மாட்டாரு. அதனால நடந்த விஷயத்த நினைச்சு வருத்தப்படாதீங்க. என் மேல நீங்க இவ்ளோ அக்கறையா இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். உயிருக்கு போராடின சூழ்நிலையை கூட ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கு சக்தி. உன்ன மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப காலம் ஆயிருக்கும். You are really, really great. யாரு? யாரு? திவ்யா தானே? நான் தான்க்கா. பயந்துட்டீங்களா? பயமுறுத்தனா பயப்படாம என்ன பண்ணுவாங்க? என் செல்ல அக்கா கூட லைட்டா விளையாடி பார்த்தேன். பரவாயில்ல, பயந்தா கூட உங்க முகம் அழகா இருக்கு. நான் மட்டும் இல்ல, நீயும் அழகுதான். தேங்க்ஸ்க்கா. சரி, உனக்கு சாப்பிடுறதுக்கு இந்த அக்கா என்ன பண்ணி தரட்டும்? அக்கா, நான் இப்ப சாப்பிடுறதுக்காக வரல, சமையல் கத்துக்க தான் வந்திருக்கேன். நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கேன், நீங்க கத்து கொடுக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு எனக்கு நீங்க கண்டிப்பா சொல்லி கொடுத்தே ஆகணும். நீ ஏம்மா சமையல் கத்துக்கணும்னு ஆசைப்படுற? வேண்டாமே. அக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ஆக சிறந்த கலை சமையல் கலை தான். இத ஒவ்வொருத்தவங்களும் கட்டாயம் கத்துக்கணும். இன்னைக்கு சமையல் நான் தான் பண்ண போறேன். அதை எப்படி பண்றதுன்னு பக்கத்துல இருந்து நீங்க கைட் பண்ணுங்க, அது போதும். சரியா? திவ்யா, உங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்ன திட்டுவாங்கம்மா. அதான் யோசிக்கிறேன். அம்மாக்கு தெரியாம கத்துக்கிறேன்க்கா. சரி, உங்க அம்மா ஒரு நாளைக்கு வெளியில கிளம்பி போவாங்கல்ல, அன்னைக்கு நிச்சயமா கத்து தரேன். சரியா? ஓகே. அத்தை, அங்க பாத்தீங்களா திவ்யா அவ கூட எப்படி ஓட்டிட்டு இருக்கான்னு? ஏ திவ்யா, என்னம்மா? கிச்சன்ல உனக்கு என்ன வேலை? வாங்க. டைம் பாஸ் ஆகலமா, அதான் சும்மா கிச்சன் பக்கம் வந்தேன். அந்த பக்கம்லாம் நீ போகவே கூடாது. வாங்க. ஏமா வரக்கூடாது? கிச்சனும் நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த நல்லா உதவிழு சொல்லிட்டேன். அவ கூட உனக்கு என்ன ஒட்டு உறவு? வாங்க. திவ்யா, நீ போ.
அத்தை. அனிதா, நம்ம கம்பெனியோட ஆடிட்டிங் ஃபைல ஒரு முறை சரி பார்க்க சொன்னனே, பாத்துட்டியா? பாத்துட்டேன் மம்மி. அக்கவுண்ட்ஸ்ல எந்த மிஸ்டேக்குமே இல்ல, எல்லாம் சரியா இருக்கு. குட். அண்ணி. சொல்லு ருத்ரா. அண்ணன் எங்க? ஆளையே காணோம். அவரை பார்க்கவே முடியறது இல்லையே. ஆஹா, அவரை பத்தி கேக்குறாளே. அவரு பிசினஸ் பார்ட்னரா ஆயிருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. என்ன நீ யோசிக்கிறீங்க? அண்ணன் எங்க? அது அவரு ஃப்ரெண்டோட பையன் கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காரு. யார் அந்த ஃப்ரெண்டு? என்னமோ ஒரு பேர் சொன்னாரு. அழகேசனோ முருகேசனோ, பேர் சரியா ஞாபகம் இல்ல ருத்ரா. வீட்டுக்குள்ளேயே இருந்தவரு இப்ப கொஞ்சம் வெளியில போறாரு. ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கட்டும். கல்யாணத்தை பார்த்துட்டு மெதுவா வரட்டும். சக்தி. அம்மா, கொஞ்சம் இங்க வா. இருங்கம்மா, உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். காஃபி எல்லாம் அப்புறம் குடிக்கலாம், நீ வா. சொல்லுங்கம்மா. இந்தா. என்னங்கம்மா இது? வா, வாங்கி நீயே பாரு. என்னங்கம்மா இது? அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பாரு. என்னம்மா, ஏதோ பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பாரு. இது போன்லமா. இதை ஏமா என்கிட்ட கொடுத்தீங்க? உனக்குன்னு கிஃப்டா வாங்கின பொருளை உன்கிட்ட தானே கொடுக்க முடியும். அப்படியா? அப்படின்னா இந்த போனை எனக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. பாத்தீங்களா, வேலைக்காரிக்கு புது போன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து உன் அம்மா அவளுக்கு தங்க நகை வைர நகைன்னு வாங்கி கொடுத்து அழகு பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. அம்மா, இந்த போனை பார்த்தா வேலை ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது. அது எவ்வளவா இருந்தா உனக்கு என்ன? அது நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட். பத்திரமா வச்சுக்கணும், சரியா? சரிங்கம்மா. சக்தி அக்கா, உங்களுக்கு அத்தை புது போன்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். வில்லேஜ் பியூட்டிக்கு அத்தை ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃபோன்லேயே கடலை போட்டு இவ்வளோ நம்ம பக்கம் சாச்சிட வேண்டியது தான். திவ்யா, இதுல வீடியோ கால்லாம் பேசலாம்ல? பேசலாம்க்கா. இதுல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அத்தை, இவ இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா இவ மூஞ்சிலையும் ஒரு குத்து வைக்கணும் போல இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு, ஆத்திரப்படாத. திவ்யா, நான் இந்த போனோட ஸ்கிரீன்ல ருத்ராமாவோட போட்டோவை வச்சுக்க போறேன். என்னையும் அம்மாவையும் ஒரு போட்டோ எடுத்து இதுல வச்சு கொடுக்குறியா? சரிக்கா. அம்மா, நான்
நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? தாராளமா. நீயும் என் பக்கத்துல வந்து உட்காரு. இந்த திவ்யா. அக்கா ஒரு வேலைக்காரி உன் அம்மாவை எப்படி கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா பாரு. எடுத்துட்டேன்க்கா. திவ்யா அக்கா இந்த போட்டோவை இந்த போன்ல ஸ்கிரீன் சேவரா வச்சு கொடு. கொடுங்க. அக்கா வச்சுட்டேன்க்கா. அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. சரி சக்தி, இப்ப போய் எனக்கு காஃபி போட்டு சூடா எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ருத்ரா, என்ன நீ? ஏன் ருத்ரா, சக்தி வீட்லயே தானே இருக்கா, அவளுக்கு எதுக்கு அந்த போன் எல்லாம்? தேவை இருக்கிறதுனால தான் வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போனவ சிவாவோட கார் டிக்கில மாட்டிக்கிட்டா. அப்ப அவ கையில போன் இருந்திருந்தா உடனே நமக்கு தகவல் சொல்லிருப்பா, நாமளும் உடனே காப்பாத்தி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் திரும்பவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் இந்த போனை வாங்கி கொடுத்தேன். அதுக்காக நம்ம வீட்ல தான் நிறைய பழைய போன் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்கலாம்ல. ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கறத புதுசா வாங்கி கொடுத்தா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதனாலதான் வாங்கி கொடுத்தேன். ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். பாத்தியா ரகு, நம்ம கைக்கு வர வேண்டிய கான்ட்ராக்ட் அந்த ருத்ரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு போயிடுச்சு. அதெல்லாம் எப்படி போச்சுன்னு நினைக்கிற? அதான் பிசினஸ் பாலிடிக்ஸ் ரகு. பிசினஸ்ல என்னோட அனுபவம் தான் அந்த சிவாவோட வயசு. ஆனா அவன் அந்த டெண்டரை என்கிட்ட இருந்து தட்டி தூக்கிட்டான். அப்படிப்பட்டவனை தான் நீ நல்லவன் வல்லவன் தூக்கி வச்சு கொண்டாடுற. இப்போவாவது அவன் யாருன்றத புரிஞ்சுக்க. பிசினஸ்ல உன்ன மாதிரி மெதவாத போக்கு எடுபடாது ரகு. அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க, திரும்ப எந்திரிக்கவே முடியாது. அந்த டெண்டர் விஷயத்துல இருந்தாவது நீ பாடம் படிச்சுக்க. எனக்கு ஒருத்தன் எதிரினா அவன் உனக்கும் எதிரிதான். என்ன அவமானப்படுத்தினா அது உன்னையும் அவமானப்படுத்துற மாதிரி தான். அந்த டெண்டர் சிவா கைக்கு கிடைச்சதும் என்னை எப்படி இளக்காரமா பேசிட்டு போனான்னு பார்த்தல. அதான்டா பிசினஸ் வன்மம். அந்த வன்மம் ஏன்டா இது வரைக்கும் உன்கிட்ட இல்ல? அந்த வன்மம் இது வரைக்கும் என்கிட்ட இல்லதான், ஆனா இப்ப வந்துருச்சு டேட். சிங்கம் வாழற காட்டுல நம்மளும் வாழணும்னா அந்த சிங்கத்தை விடவும் பலசாலியா இருக்கணும்னு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பாத்திரலாம் அவனா நம்மளான்னு. இதான் இந்த வெறிதாண்டா வேணும். இததான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இப்போ என்னோட பலம் பல மடங்கு கூடின மாதிரி இருக்க. அந்த சிவாவை நம்ம சும்மா விடக்கூடாது டேட். இந்த டெண்டரை நாம அவங்க கிட்ட இழந்தது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இதுக்கப்புறம் அவன் நம்ம கிட்ட எடுக்கிறது தான் அதிகமா இருக்கணும். அதுக்கெல்லாம் உன் அப்பா பக்காவா ஸ்கெட்ச் போட்டுட்டா. ருத்ரா கம்பெனியை இன்னைக்கு இழுத்து மூடி சீல் வைக்கிற அளவுக்கு பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்க. என்னப்பா சொல்றீங்க? உண்மையாவா? அந்த சம்பவம் இன்னைக்கு நடக்க போதா? இன்னைக்கு இல்ல ரகு, இப்பவே நடக்க போகுது.
நீங்க சொல்றது உண்மைதானா? சத்தியமான உண்மை சார். நீங்களே போய் பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே. டேட், சம்பவம்னா நீங்க சாதாரண சம்பவம் பண்ணல, அன்லிமிட்டெட் சம்பவம் பண்ணிருக்கீங்க. நீங்க பார்த்த இந்த வேலையால அந்த சாம்ராஜ்யம் இன்னையோட க்ளோஸ். போட்டோ எடுக்கலாம். ஏய் சக்தி, வாங்க செல்ஃபி எடுப்போம். இங்க பாருங்க. என்ன சக்தி, போன்லாம் புதுசா இருக்கு? ஆமாக்கா, புது போன் தான். ருத்ராமா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? எங்க குடு பார்க்கலாம். இந்தாங்கக்கா. புது போன் நல்லா இருக்குல்லக்கா? சூப்பரா இருக்கு சக்தி. நல்ல விலை ஒஸ்தியான போன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க போல. ருத்ராமா எனக்கு புது போன் வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. சக்தி, ருத்ராமா உனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா உன் மேல அவங்களுக்கு அவ்வளவு பிரியம். உண்மையிலே நீ கொடுத்து வச்சவதான். நீங்க சொல்றது சத்தியமான வார்த்தைக்கா. அவங்க என் மேல காட்டுற பாசத்துக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. கைமாறுன்றது வேற ஒண்ணும் இல்ல சக்தி, விசுவாசமா இருக்கிறது தான். அக்கா, சாகுற வரைக்கும் நான் ருத்ராமாக்கு விசுவாசமா தான் இருப்பேன். சரி சரி, புது போன் வாங்கினா ஒரு 8 மணி நேரத்துக்கு சார்ஜ் போடணும்ல? இதோ பக்கத்துல பிளக் இருக்குல்ல, அங்க போடு. ஐயோ, கிச்சன்ல வச்சு சார்ஜ் போட வேண்டாம்க்கா. என்ன பட்டுச்சுன்னா போன் கெட்டு போயிடும். நம்ம தூங்குற இடத்துல போய் நான் சார்ஜ் போட்டு வரேன். சரி சரி, போய் போட்டு வா. நீங்க வாங்கி கொடுத்த இந்த போனை கடைசி வரைக்கும் உயிரா பாதுகாத்து வச்சிருப்பம்மா. பாத்தீங்களா அத்தை, காலையில என் மம்மி அவளுக்கு அந்த போனை கொடுத்ததுல இருந்து சந்தோஷத்துல திக்கு முக்காடி பறக்க ஆரம்பிச்சான். இன்னும் பறந்துட்டே தான் இருக்கான். நிதானத்துக்கு வரவே இல்லை. நானும் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அந்த போன் அவ கைக்கு வந்ததுல இருந்தே கங்காரு குட்டிய சுமக்கிற மாதிரி சுமந்துகிட்டே இருக்கா. அவ சந்தோஷத்துல இருக்கிறத பாக்குறப்ப என் அடி வயிறெல்லாம் குபிர் குபிர்னு எரியுதாத்த. எனக்கும் அதேதான். யாருக்கு எதை வாங்கி கொடுக்கணும், எதை வாங்கி கொடுக்க கூடாதுன்னு உங்க அம்மாக்கு சுத்தமா தெரியல. ஒரு டிரைவரோட மகளுக்கு இதெல்லாம் தேவையா? அவசியமா? கால கொடுமையா இருக்கு. கேட்டா ஏதாவது ஆபத்துனா தகவல் சொல்றதுக்காக வாங்கி கொடுத்திருக்காங்களாம். இவெல்லாம் இந்த உலகத்துல இருந்தா என்ன, இல்லனா என்ன? என் மம்மிக்கு என்ன வந்துச்சு? எதுக்காக இவளுக்கெல்லாம் இதை வாங்கி கொடுக்கறாங்க? ஆமா, இத சொல்லிட்ட நீ. ஆனா நாளைக்கு அவ கார் வேணும்னு கேட்டாலும் யோசிக்காம வாங்கி கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. வாங்கி கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவளை காரோட வச்சு கொளுத்தி விட்டுருவேன். முதல்ல இந்த செல்போனுக்கு ஒரு முடிவை கட்டி அவளை கதற விடணும் அத்தை. என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு நேர்ல வந்து பாருங்க. ஐயோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே.
அவளை கதற விட போறேன்னு சொன்னதும் வேற ஏதோ பண்ண போறேன்னு நினைச்சேன். கடைசியில இப்படி போனை போட்டு உடைச்சிருக்க. அத்தை, இவ்ளோ நேரமா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருந்தவ போன் இப்படி உடைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா கதறி துடிப்பால. அத பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அதுவும் இல்லாம மம்மிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நிச்சயம் அவளை டோஸ் விடுவாங்க. அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அதே அளவுக்கு அவ இன்னைக்கு அழறதையும் நான் பார்க்கணும். அவளை நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது. சூப்பர் மருமகளே. சிவா சாரு கரெக்டா 1:30 மணிக்கெல்லாம் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுருவாரு. அவருக்கு எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுத்தாகணும். இப்ப எப்படிக்கா கொடுத்து விடுறது? வழக்கமா என்னோட அப்பா தான் சிவா சாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவாரு. 2 நாள் அவரும் வேலைக்கு வரல. டிரைவர் முத்தண்ணனும் லீவ்ல இருக்காரு. இப்போ என்னக்கா பண்றது? சக்தி, இன்னைக்கு நான் தான் சாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்க போறேன். ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வர போறேன். ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களாக்கா? இல்ல சக்தி, இனிமே தான் ஃபோன் பண்ண போறேன். அக்கா, நான் போய் என் ஃபோன் எடுத்துட்டு வரேன். அதுலயே சொல்லிடலாம். ஆட்டோக்காரு கூட உன் புது போன்ல தான் தகவல் சொல்லணுமா? ஏன் என் போன்ல சொல்லக்கூடாதா? சரி, உன் ஆசையை ஏன் கெடுப்பானே? உன் புது போன் எடுத்துட்டு வா போ. சரிக்கா. போனை நம்ம சார்ஜ் தானே போட்டு போனோம். எப்படி கீழே விழுந்திருக்கு? உடைஞ்சிருக்கே. இப்ப என்ன பண்றது? மலரக்கா, அக்கா சீக்கிரம் இங்க வாங்கல. என்ன சக்தி? என்ன சக்தி, போன் உடைஞ்சிருக்கு. என்னாச்சு? என் போன சார்ஜ்ல இங்கதான்க்கா போட்டிருந்தேன். ஆனா எப்படி கீழே விழுந்து உடைஞ்சிருக்குன்னு தான் தெரியல. என்னம்மா இது? ருத்ராமா உனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்த போனாச்சே இது. இந்த போனை சார்ஜ்ல போட்டிருந்தேன். ஆனா எப்படி உடைஞ்சிச்சு? எனக்கு தெரிஞ்சு உன் போன் வைப்ரேஷன்ல இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். புது போனு புது சிம்ல மெசேஜ் வந்துகிட்டே இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த அதிர்ச்சியில தான் போன் ஆடி ஆடி கீழே விழுந்து உடைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சக்தி. எப்படி உடைஞ்சிச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. அழாதம்மா சக்தி. சந்தோஷத்துல ஆட்டம் போட்டுட்டு இருந்தவ இப்ப எப்படி பதறி தவிக்கிறான்னு பாத்தீங்கல்ல? இந்த கண் கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ண மருமகளே. இவளை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப வேடிக்கையாவும் சுவாரஸ்யமாவும் தான் இருக்கு. மம்மிக்கு தெரியாம அவ இந்த விஷயத்த மறைக்க பாப்பா. ஆனா இத நம்ம அவங்க கவனத்துக்கு நாசுக்கா எடுத்துட்டு போய் நல்ல பாட்டு வாங்கி கொடுத்துருணும் அத்தை. கண்டிப்பா நல்ல முறையில போதுங்கிற அளவுக்கு வாங்கி கொடுத்தரணும். நாளைக்கு நம்ம திருவனந்தபுரம் டீலருக்கு 1000 பேக்கிங் டெலிவரி அனுப்பணும். அதுக்கான பேக்கிங்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டே இருக்கு சார். 700 பேக் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 300 பேக் மட்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஈவினிங் 5 o'clock ரெடி ஆயிடும் சார். ஓகே, அது முடிஞ்சதும்
இமீடியட்டா கோடனுக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார், அனுப்பிடுறேன் சார். ஹலோ, ஸ்டாப் பண்ணுங்க. எல்லா லோடிங்கையும் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க இங்க பாருங்க, 2 பேரும் ஏன் கூட வாங்க. மற்ற ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சிருங்க. ஹலோ. ஓகே சார், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எஸ், யார் சார் நீங்க? நாங்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம் சார். நீங்க இதெல்லாம் லோட் பண்ணக்கூடாது. ஏன் சார் லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? இங்க சிவாங்கிறது யாரு? நான் தான். நீங்க தான் இந்த கம்பெனியோட எம்டியா? ஆமா சார். உங்க கம்பெனில இருந்து எக்ஸ்பைரியான காஸ்மெட்டிக் ஐட்டத்தை எல்லாம் பிளாக் மார்க்கெட்டுக்கு அனுப்பி சேல்ஸ் பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சிவா. அதை நாங்க சோதனை பண்றதுக்காக வந்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? எக்ஸ்பைரி ஆன பொருளை பிளாக் மார்க்கெட்ல நான் சேல் பண்றேனா? சார், ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆல் ஓவர் இந்தியா ப்ராப்பர் லைசன்ஸோட நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் எங்கள் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தான். இது வரைக்கும் எங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி எந்த கஸ்டமர்ஸும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இல்லை சார். ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கம்பெனி சார் எங்கள் கம்பெனி. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எப்படி சார் எக்ஸ்பயர்ட் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிளாக் மார்க்கெட்டில் சேல் பண்ணுவோம்? எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தா அதை செக் பண்ணுறது எங்கள் டியூட்டி சார். சார், எங்கள் பிஸ்னஸ் எதிரி யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும்ல. ஓகே சார், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணுங்க. அம்மா எனக்கு பெரியம்மா வாங்கி கொடுத்த போன் இப்படி உடைஞ்சு போச்சேக்கா. அவங்க ஞாபகார்த்தமா கடைசி வரைக்கும் இத நான் பத்திரமா வச்சிருக்கணும்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு சக்தி. ஆனா என்ன பண்ண முடியும்? மனசை தேத்திக்க சக்தி. எப்படிக்கா மனசை தேத்திக்க முடியும்? போன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா ருத்ராமா வருத்தப்படுவாங்களே. அவங்களுக்கு அந்த வருத்தத்தை நான் கொடுக்க விரும்பலக்கா. நான் இப்பவே வெளியில போய் இதை சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் சக்தி, நேத்து நீ வெளியில போனதுனாலதான் உனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. அதை மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கலக்கா. எனக்கு இப்ப இந்த போனை ரெடி பண்ணி ஆகணும், அதான் முக்கியம். நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. இல்ல சக்தி, ருத்ராம்மா உன்னை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா, அவங்க எனக்கு பாசத்தோட வாங்கி கொடுத்த போன். இது சரி பண்றதுக்காக தான்க்கா நான் போறேன். அவங்க வரதுக்குள்ள நான் வந்துருவேன்க்கா. சொன்னா புரிஞ்சுக்க சக்தி. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு இந்த போன் ரொம்ப முக்கியம். கடையில கொடுத்த உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் போன உடனே வந்துருவேன்க்கா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கா. சக்தி, சொல்றத கேளுமா. நான் சிவா சாருக்கு சாப்பாடு வேற கொண்டு போகணும். நீயும் இப்ப போயிட்டனா ருத்ராமா என்ன திட்டுவாங்கம்மா. என்னம்மா யோசிக்கிற? அக்கா, ஒண்ணு பண்ணலாமா? என்ன? இன்னைக்கு ஒரு நாள் சிவா சாருக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். அப்படியே இந்த போனையும் ரெடி பண்ணிட்டு வந்துருவேன். ஒருவேளை நான் இங்க வரதுக்குள்ள ருத்ராமா வந்து என்ன எங்கன்னு கேட்டாங்கன்னா நான் சிவா சாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லிருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிக்கா. ஏன்டி என்ன அடிக்கிற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு என்ன அடிக்கிற? உன்னெல்லாம் அண்ணன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன்? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கு ஞாபகம் இல்ல, அப்படிதானே? விஷயத்த சொன்னாதானே அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். என் ஃப்ரெண்டுக்கு ஏன்டா Facebookல தப்பு தப்பா மெசேஜ் பண்ண? இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேர்கிட்ட மெசேஜ்ல பேசணும். அதுல யார் இவங்க கிட்ட நம்மள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு தெரியலையே. யாரா இருக்கும்? என்ன சைலண்ட் ஆயிட்ட? உனக்கு என்ன தைரியம்? அவ என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் அவகிட்ட கேவலமா பிஹேவ் பண்ணிருக்க. ஏய், மெஷின்ல போட்ட பாப்கார்ன் மாதிரி இப்படி பொரியாதடி. உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? அத முதல்ல சொல்லு. நிஷா.
அவளா? கோவாக்கு டேட்டிங் போகலாம் அது இதுன்னு அவகிட்ட தப்பா பேசிருக்க. என்கிட்ட எப்படி சொல்லி அழுதா தெரியுமா? ஏண்டா உனக்கு இவ்வளவு கேவலமான புத்தி? சிவா அண்ணா எவ்வளவு ஜென்யூனா இருக்காரு, நீ மட்டும் ஏண்டா இவ்வளவு டெட் சீப்பா இருக்க? ஏய், என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டு நிஷா என்ன பெரிய யூனிவர்ஸ் பியூட்டியா? அந்த மூஞ்சிக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டான். நான் தான் பரிதாபப்பட்டு கம்பெனி கொடுக்கலாமேன்னு மெசேஜ்ல அவகிட்ட நான் பேசினேன். அதுக்குள்ள அந்த மேடம் உன்கிட்ட சொல்லிட்டாங்களா? என்ன மாதிரி ஒருத்தனை பாய் ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணி வெளியில கெத்து காட்டுறதை விட்டுட்டு உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளா? அவெல்லாம் ஒரு ஆளு, அவளுக்காக என்கிட்ட நீ சண்டை போட்டுட்டு இருக்க. பேசாம போவியா? என் ஃப்ரெண்டு உனக்கு அவ்வளோ இலக்காரமா போயிட்டால, கொஞ்சம் இரு, நான் போய் இந்த விஷயத்த அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் சொல்றேன். அவங்க உன்னை நல்லா சுலுக்கு எடுப்பாங்க. ஹே திவ்யா, திவ்யா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அம்மா கிட்டயும் அத்தை கிட்ட மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். அவங்க கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாதான் உனக்கு புத்தி வரும். பொண்ணு வேணா உனக்கு இலக்காரமா போச்சுல. ஹே திவ்யா ப்ளீஸ், உன் ஃப்ரெண்டு கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணதுக்காக நான் அவகிட்ட சாரி கேட்டுக்கிறேன் திவ்யா. இனிமே நான் அப்படி நடந்துக்கவே மாட்டேன், என்ன நம்பு. இப்பவே நான் நிஷாவை பிளாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். இதுக்கப்புறம் நான் அவளை எப்பவுமே தொந்தரவே பண்ண மாட்டேன், போதுமா? உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு முறை அவளுக்கு தப்பா மெசேஜ் பண்ண கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லிடுவேன். வழிவிடு. வீட்டுக்குள்ளேயே அம்சமா அழகா வேலைக்காரி சக்தி இருக்கிறப்ப நாம ஏன் வெளியில ட்ரை பண்ணணும்? அவளும் நம்ம கைக்கு சிக்காம நழுவி நழுவி தான் போறா. எப்படியாவது அவளை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம், அப்புறம் நம்ம சொல்றதை தான் அவ கேட்பா. அத்தை இப்பதானே அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபோன்லயே நம்ம ரூட் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். சார் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு சார். என்ன சார் இது? எக்ஸ்பைரி டேட் பார் ஆகி ரொம்ப நாள் ஆயிருச்சு. அந்த பாக்ஸை ஃபுல்லா செக் பண்ணுங்க. சார் இது கூட எக்ஸ்பைர் ஆயிடுச்சு சார்.